தொடர்ந்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். அமமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு நயினார் நாகேந்திரன் தான் முக்கிய காரணம் அப்படின்ட்டாரு டிடிவி தினகரன். சார், அதாவது எடப்பாடி அவர்கள் கட்சியை குறித்து தினகரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவரிடமிருந்து கட்சியை மீட்க வேண்டும், அம்மா கட்சியை எடப்பாடியிட்ட மீட்க வேண்டும்ன்றதுதான் தினகரனோட முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதனாலதான் அவர் தனி கட்சியை ஆரம்பிச்சாரு. என்னைக்கு எடப்பாடி மீண்டும் அதிமுக சேர்ந்தாரோ பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம், அப்பவே தினகரன் என்ன பண்ணிருக்கணும், அவருடைய விலையை வந்திருக்கணும். ஏன்னா நாம எந்த கட்சியை வைத்து நம்ம பாலிடிக்ஸ் பண்றோமோ அந்த கட்சி நம்ம கூட்டணியில சேரும்போது நமக்கு அங்க இடம் இல்லை, நம்ம மேலும் பல அவமானங்களை சந்திப்போம்னு அவர் உணர்ந்திருக்கணும். அதை உணர்ந்து அவர் அன்னைக்கே வெளியில வந்திருக்கணும். இன்னைக்கு 3 மாசம் கழிச்சு நயினார் நாகேந்திரன் சரியில்லை, அவர் எங்களை அலட்சியப்படுத்துறாரு, நாங்க கூட்டணியில் இருக்கோம், நாங்க வெளியில வரதுக்கு அவர் தான் காரணம் போன்ற குற்றச்சாட்டுகளை போடுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா பாஜக மேலிடத்தை பொறுத்த மட்டும் அதிமுக ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிற கட்சி, எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி. அதுக்கு 18% ஓட்டு இருக்கு. பாஜக என்கிற கட்சி அந்த எடப்பாடியோட அதிமுகவோட தான் உறவு வைத்துக் கொள்ள நிச்சயமா அந்த ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷாவோ அல்லது பிரதமரோ இங்க வரும்போது சந்திக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் மேலிடம் என்ன சொல்றதோ அதுக்கேற்றபடிதான் நயினார் நாகேந்திரன் செயல்பட வேண்டியிருக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு பழைய பகை இருந்திருக்கலாம் தினகரனோட, அது வேற விஷயம் இல்லை. ஓபிஎஸோட பழைய பகை இருந்திருக்கலாம். ஆனால் இங்க இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை மேனேஜ் பண்றது எடப்பாடியும் உடன் இருக்கும்போது, எடப்பாடிக்கு நேர பிடிக்காத இருக்கிற 2 பேர் இங்க இருக்கும்போது, தினகரனோ அல்லது இவரோ இருக்கும்போது, ஓபிஎஸோ இருக்கும்போது அவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு முடிவு பண்றது பாஜக மேலிடம் தான். அமித்ஷா தான் சொல்லணும் இங்க வரும்பொழுது, நான் அவங்களை சந்திக்க விரும்புறேன், அவங்க உட்கட்சி விஷயத்துல போல, ஆனா அவங்க நம்ம கூட்டணியில் இருக்காங்க, அவங்களையும் சந்திக்கணும், அவங்க சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு மேலிடம் தான் சொல்லணும். மேலிடம் சொல்லாம நயினார் நாகேந்திரன் தானே ஒரு முடிவெடுத்து நடந்துப்பாரு எனக்கு தோணல ஆக்சுவலா. ஸோ இதுல மேலிடமே சரியில்லை. மேலிடமே என்ன பண்றாங்க, எடப்பாடி கோச்சிக்க போறான்றதுக்காக ஓபிஎஸ் அலட்சியப்படுத்தினாங்க, அவரை பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. மேலிடமே என்ன பண்றாங்க, அமித்ஷா மேலிடம் அவர் தான் வரும்போது அவரே இங்க இருக்கிற தினகரனையோ ஓபிஎஸோ சந்திக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன்றார். கேட்டா எடப்பாடி கோச்சிப்பாருன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ எடப்பாடிக்கு முழு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க செயல்படும் போது மேலிடமே அந்த பாஜக மேலிடமே அந்த மாதிரி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுவாரு, நினைவாஞ்சலி மூப்பனார் நினைவாஞ்சலிக்கு வாசன் தான் இன்விடேஷன் கொடுத்துருக்கணும். ஆனா வாசனுக்கு தெரியுது பாஜக மேலிடம் தினகரனையோ ஓபிஎஸ்சியோ கூட்டணியில் இருக்கிறது விரும்பல, எடப்பாடிக்காக அவங்களை தள்ளி வைக்க விரும்புறாங்க அப்படின்ற போது வாசன் எப்படி அழைப்புதல் கொடுப்பாரு? இது நயினார் நாகேந்திரன் ரோல் என்ன? நயினார் நாகேந்திரனுக்கு வேணா நடக்கிறது வேணா சந்தோஷமா இருக்கலாம், தினகரனையும் ஓபிஎஸ்சியும் பாஜக மேலிடம் ஒதுக்குவது அவங்க ஒதுக்கிட்டு போட்டு நம்ம கண்டுக்காத இருக்கான்னு கூட இருக்கலாம். ஆனால் இது பண்றது யாருன்னா பாஜக மேலிடம் தான் பண்றாங்க. பாஜக மேலிடம் ஒரு வார்த்தை கூப்பிட்டு நயினார் நாகேந்திரனை அவங்க 2 பேரையும் அரவணைத்து கொண்டு போங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க கலந்து முடிவெடுங்க, இல்ல ஏதோ ஒரு கூட்டம் நடந்தா அவங்களையும் கூப்பிடுங்க, இல்ல பிரதமர் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுங்கன்னு சொன்னா நயினார் நாகேந்திரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால இங்க தினகரன் கோச்சிக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக மேலிடத்தை கோச்சிக்கிறத விட்டுட்டு நயினார் நாகேந்திரன் கோச்சிக்கிறது என்ன பிரயோஜனம்? எய்தவன் இருக்கு அம்பை நோவது தினகரனுக்கு சரியில்லை. பாஜக மேலிடமே நீங்க அங்க இருக்கிறத விரும்பல சார், தினகரன் அங்க இருக்கிறத விரும்பல, ஓபிஎஸ் அங்க இருக்கிறத விரும்பல. காரணம் அவங்க எடப்பாடியோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எடப்பாடியோட ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்க விரும்புறாங்க. எடப்பாடி வலிமையேற்று இருந்தா கூட அவர் கூட தான் அவங்க இருக்க விரும்புறாங்க. அப்படி இருக்கிற போது என்னைக்கு அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்ததோ அன்னைக்கே அவங்க வெளியில வந்திருக்கணும். தினகரனோ ஓபிஎஸோ அன்னைக்கே வெளியில வந்திருக்கணும். இவங்க பாஜக மேலிடம் இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருந்திருக்காங்க. அது என்னைக்குமே இருந்தது இல்லை. பாஜக தன்னுடைய வேலையான உடனே எல்லாரையும் கருவேப்பிலை மாதிரி கழட்டி விட்டுருவாங்க. இவங்களும் அதே மாதிரிதான் கழட்டி விட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு மேலிடத்து நயினார் நாகேந்திரனை குறை சொல்றதுக்கு பதிலாக பாஜக மேலிடம் சரியா நடந்து கொள்ளலை இவங்களை பொறுத்த மட்டும்தான் இவங்க தன்மானத்துக்கு சோதனை வர மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்கன்றதான் முக்கியமான விஷயம். அதை வெளிப்படையா தினகரன் சொல்லணும், ஓபிஎஸ் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாம ஒரு நிழலோட ஒரு யுத்தம் பண்ணீங்கன்னா எதிர்கால அரசியல் சரியா வராது ஆக்சுவலா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.